மிஷின் அடிக்கடி கொள்ளடிக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ஊரில் திருடங்க எனக்கு ரொம்ப வியப்பில் அழுத்துவாங்க. நான் நிற்பேன், கவனிப்பேன். திருட்டு நடக்கிற இடத்துல இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த செய்தியை படிக்கிறப்ப அந்த இடத்துல நிற்பேன், அந்த செய்தியிலேயே நிற்பேன், கவனிப்பேன். எனக்கு ஒரு திருடன் அண்மையில் ரொம்ப பிடிச்சதுங்க. இப்படி சில திருடர்கள் தான் இருக்காங்க. திருட போன இடத்துலங்க அன்னைக்கு பிரியாணி செஞ்சுருக்கானுங்க. திருடி முடிச்சிட்டான் மேடம். அந்த பிரியாணியினுடைய மனம் சுண்டி இழுத்த காரணத்தினால் கிச்சனுக்கு போய் சாப்பிட்டவன், எங்க ஒரு உழைப்பாளிங்க அவன், அவ்வளோ டயர்டுங்க அவனுக்கு, அவ்வளோ சோர்வுங்க. பெட்ரூமுக்கு வந்து படுக்க கூட அவனுக்கு நேரம் இல்லைங்க. கிச்சன்லேயே படுத்து தூங்கிட்டாங்க. இவனுங்க ஊருக்கு போயிட்டு உள்ளே வந்து பார்த்துருக்கானுங்க. அழகாக பேக் பண்ணியிருக்கான், பார்சல் சர்வீஸ் மாதிரி. ஆனால் கெஸ்ட்டு உள்ளே இருக்கான், மாட்டிக்கிட்டான். நான் ஒன்று சொல்லவா, அவன் கொள்ளையடித்த பொருளை விட நிம்மதியாக அவன் தூங்கிய தூக்கம் அதைவிட விலை மதிப்பற்றது என்பதை தூக்கம் வராதவர்கள் நன்றாக உணர்வார்கள். ஒருத்தன் பேங்க்கில் கொள்ளையடிச்சிருக்கான் ஏடிஎம் மிஷின். நம்ம ஊரில் தான் ஏடிஎம் மிஷினில் உடச்சி கொள்ளையடிக்க பார்ப்பான் சார். ஒருவேளை மிஷினை உடைச்சி பணம் வரலைன்னா மிஷினையே உடைச்சிருவான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? மிஷினை எடுத்து குட்டியானையில் வைக்கிறாங்க அவனுங்க. பணத்தை அன்னைக்கு ரீஃபில் பண்ணல போல இருக்கு. கடுப்பில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான். எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அவனுக்கு பாவம். என்ன செலவு, எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், எவ்வளோ செலவு அவனுக்கு. ஒருத்தன் 5 ஏடிஎம் மிஷின் 5 உடச்சி 5 தடவை கொள்ளையடிச்சிருக்கான். ஜட்ஜு கேட்டிருக்காரு, 5 தடவை ஏடிஎம் மிஷினில் கொள்ளையடிச்ச ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்கய்யா. என்ன தண்டனை தெரியுமா? தெரியுங்கய்யா. என்ன தண்டனை? இப்போ நியூஸ் பேப்பரில் படித்தேன், 4 தடவை 5 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் 150 ரூபா பிடிப்பீங்களாமே. நாலு 5 தடவை ஏடிஎம்ல பணம் எடுத்தாங்கிறத அவன் எப்படி புரிஞ்சிருக்கான் பாருங்க. எப்படி நாம எதெல்லாம் நின்று கவனிக்கிறோம், நான் கவனிக்கிறது இல்லையோ அதை அவன் நின்று கவனிச்சு அவனுக்கு சாதகமா அடிக்கடி. ஏங்க சில பேர் தப்பு பண்ணுவான், தப்பு பண்ணிட்டு எதனாலும் என்ன கேஸ் தானே கொடுக்குற குடுன்னா அவன்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவன் பார்த்துருக்கான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ தப்பு பண்ணவன்லாம் தைரியமாக இருக்காங்க, நல்லவன் பயந்து வாழ்கிறான். தப்பு பண்ணவன், கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன் போகிறப்ப 2 பேர் பேசிக்கிறான். நல்லவன் 4 கொலை பண்ணியிருக்கான் நடு ரோட்டில், பயங்கரமான ஆள். கிட்ட வந்துட்டானா சார், சுதந்திர போராட்ட தியாகி, பென்ஷன் வாங்குறாரு, அவர் போறார், பார்த்துப்போ அப்படியே போற. அப்ப நம்ம எதை கவனிக்கணும், எதை கவனிக்கல, கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? நில் கவனி செல்லுங்கிறதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் புரியுதா? எதை எப்படிலாம் எடுத்துக்கிறோங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல சார். பறவைகள், இந்த சிட்டுக்குருவிகள் தினம், ஏன்னா எனக்கு ரொம்ப என் வாழ்வோடு பின்னி பிணைஞ்சது சார் சிட்டுக்குருவிங்கிறது. ஈரோட்டில் நான் இருக்கிறப்ப எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ஹவுசிங் யூனிட்டில் இருந்தோம், அரசு அலுவலர் குடியிருப்பில் இருந்தோம். அப்போ சிட்டுக்குருவி கூடாக கட்டியிருக்கோம். அந்த கூடை எதுவும் கலைச்சிடக்கூடாதுன்னு பத்திரமா பார்த்துக்குவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே அம்மாட்ட கேட்போம், அம்மா குருவிலாம் இருக்குல்ல, எதுவும் ஆலையில ஆவலடா. ஏன்டா? எளிமையான இருக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு வந்து டக்கு டக்குன்னு கூடு கட்டிடும் சிட்டுக்குருவி. அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அவ்வளோதான். சலீம் அலின்னு ஒருத்தர், இந்தியாவின் பறவை மனிதர், அவர் தான் 2.0 சொன்னாங்க இந்திரன்ல. சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர். அவர் எப்படி பறவை மனிதராக மாறினார் தெரியுமா? அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது ஒரு நிமிஷம் நின்னாரு, கவனிச்சாரு. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு. சின்ன வயசுல விளையாட்டு துப்பாக்கியில ஒரு குருவியை சுட்டுட்டார். அந்த குருவி காலுக்கடியில் விழுந்து துடிச்சு இறந்து போச்சு. என் உயிரை காப்பாற்ற என்னை ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்ன மாதிரியே அவருக்கு ஒரு ஞாபகம். அந்த குருவியினுடைய கதறல் அவர் காதில் கேட்டுட்டே இருந்த மாதிரியே அவருக்கு ஒரு ஞாபகம். அதிலிருந்து பறவைகள் பற்றிய ஆர்வமும் பறவைகள் பற்றிய ஆராய்ச்சியும் ஆரம்பிச்சாரு. இன்றைய வரை உலக அளவில் சலீம் அலியை மிஞ்சி பறவைகளை நேசித்த ஒரு மனிதன் என்பவன் யாருமே கிடையாது. அத்தனை மிக உயர்ந்த விருதுகளும் அவருக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதோ ஒரு நிமிஷம் நின்று கவனிச்சுட்டா போதும், என்ன வேணா நடந்துரும். சார் இப்ப மார்ச் 8ஆம் தேதி ஒரு நியூஸ் சார்,
சார் செய்தித்தாள் படிக்கிறீங்களே, எத்தனை பேர் அதை பார்த்து கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை பார்த்து கவனிக்கிறீங்க? சாதாரணமாக குடிச்சு அப்படி தூக்கி போட்டுறோம்ல, டீ குடிச்சிட்டே பார்த்துட்டு அப்படி தூக்கி போட்டுறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கீழாவதம்னு ஒரு கிராமம். ஒரு வெங்கடேசன் ஒரு விவசாய கூலி. அவர் வெங்கடேசன் ஒரு விவசாய கூலி. மனைவி இறந்துட்டாங்க. 3 பெண் குழந்தைங்க. 3 பெண் குழந்தைகளையும் படிக்க வச்சிருக்காரு. ஏன்? படிப்பு மட்டும்தான், கல்வி மட்டும்தான் ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும் என்பது அந்த விவசாய கூலிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. 3 பெண் குழந்தைகளையும் படிக்க வச்சாரு. ஒரு மிக அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா சார்? அந்த 3 பெண் குழந்தைகளும், அந்த 3 சகோதரிகளும் ஒரே நாளில் காவல்துறை பணியில் சேர்ந்தார்கள். ஒரே நாள். தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னார். இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த விருதை அந்த மனுஷனுக்கு கொடுக்கலாங்கிறேன். ஏன்? ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்காரு. தன்னை தேய்த்து உருவாக்கி இருக்காரு ஒரு வாய்ப்பை. அருணிமா சின்ஹான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வாலிபால் பிளேயர், தேசிய லெவலில், நேஷனல் லெவலில். 2011 வருஷம் சிஎஸ்ஐஎஃப் தேர்வு எழுதுறதுக்காக, ராணுவத்தில் போய் சேரணும்னு ஆசை, தேர்வு எழுதுறதுக்காக லக்னோலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போயிருக்கு. எல்லாரும் பயணிக்கிற அந்த பொதுவான ஜெனரல் கோச்சில் போயிருக்கு. ரயில் கொள்ளையர்கள் ஏறி இருக்காங்க. ரயில் கொள்ளையர்கள் ஏறி மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு பலத்த அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அவர் கொடுத்துடலாம். திருவள்ளூர் புத்தக கண்காட்சியிலே எங்களுடைய அறிமுகம். ரொம்ப மகிழ்ச்சி சார் மீண்டும் சந்திக்கிறது. இதுதாங்க வேணும். இவ்வளோ அம்மா எல்லோ சுடிதார் அண்ட் பிளாக் சாரி, 2 பேட் கேர்ள்ஸ், 1 பேட் கேர்ள் 1 பேட் உமன். நான் பேர்டு மேனை பற்றி பேசிட்டு இருக்கேன், நீங்கள் பேட் உமனை போய்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு கலெக்டரை விட முக்கியமான வேலை அந்த குடும்பத்தில் நம்புறேன். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பஸ்ஸு போயிரும்பாங்க. பஸ்ஸு போதும், அதுக்கு பேர் தான் பஸ். பஸ்ஸுன்னா போகணும், நின்றுட்டு அப்படிதான் சிரிக்கணும் சகோதரி, நல்லா சிரிக்கணும். எனக்கு மனம் விட்டு சிரிப்பவர்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். மனம் விட்டு சிரிக்கிறவங்கள பழனியை சில சமயம் கைத்தொட்டி உற்சாகப்பட்டு நான் சிரித்தா நான் இப்போ இயல்புக்கு மாற சிரிக்க முடியாது, தனியாக தெரியுங்க நான் சிரித்தா. சில படத்தில் நுட்பமான நகைச்சுவை காட்சிகள் வந்ததுன்னா நான் அப்படி கைத்தட்டி சிரிப்பேன். என் மனைவி பக்கத்தில் சும்மா ஏங்க தியேட்டரே உங்களை பார்க்குது, அப்போ எவனும் படம் பார்க்கலையான்னு. அப்போ எவனும் படம் பார்க்கல தான் உங்கள்கிட்ட அமைதியாக சிரிங்க. அது என்னங்க, எல்லாரும் சிரிக்கிறப்ப நம்ம சிரிக்கணும், எல்லாரும் அமைதியாக இருக்கிறப்ப நம்ம அமைதியாக இருக்கணும், எல்லாரும் கை தட்டுறப்ப நம்ம கை தட்டணும். இது என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வதற்காகத்தான் இந்த மண்ணிலே பிறந்தேனே தவிர அடுத்தவர்கள் சிரிக்கிறார்களா, அடுத்தவர்கள் அழுகிறார்களா, அடுத்தவர்கள் கைத்தட்டுகிறார்களா, அடுத்தவர்கள் பாராட்டுகிறார்களா, அடுத்தவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு எனக்கு எதற்கு தனிப்பட்ட வாழ்க்கை? அருணிமா சின்ஹாக்கு மறுபடியும் வரேன். ஏன்னா எனக்கு நான் சொன்ன ஜோக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோக், எப்பயுமே கலெக்டருங்கிறது ஒரு மிக உயர்ந்த பதவி. கரெக்டாக இன்னைக்கு வரைக்கும் கிராமத்து பக்கம் எவனாவது ஏதாவது கொஞ்சம் பேசிட்டா கூட பெரிய கலெக்டர் இவர். ஏன்னா மக்களோடு தினமும் அதிக தொடர்பில் இருக்கிற ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர். கரெக்டா? விருதுநகர் புக் ஃபேர் எங்கே சொன்னேன்? ஆமாம், விருதுநகரில் சொன்னேன். இங்கே சொல்கிறேன், எங்க கவர்னர் போகிறாருன்ட்டு டிராஃபிக் நிறுத்தி வச்சுருக்காங்க சார் எல்லா இடத்துலையும். நான் நிற்கிறேன், என் பக்கத்தில் இன்னொரு கேட்குறாரு, என்ன டிராஃபிக்? ஏன்னா அவர் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்தியா வாழப்போகுது, அது அப்படி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறதா அவருக்கு நினப்பு. என்ன டிராஃபிக் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க கவர்னர் போகிறாராம்மா, அதனால் நிறுத்தி வச்சுருக்கான். அவன் சொல்கிறான், கவர்னர் என்ன பெரிய கலெக்டரா? ஏங்க இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்கங்கிறாரு. நான் அன்னைக்கு நெஞ்சில் கையை பிடிச்சி வந்தா ஒரு வாரம் எடுக்கவே இல்லை. நான் சாரை எப்படி சிரிக்கிறாரு. நம்மளுக்கு அதிகபட்ச பதவின்னு அதானே, அதனால் அது நெருக்கத்திலே இருக்கிறனால அவர் உட்காந்து கேட்குறது எனக்கு அவரே அப்படி சிரிக்கிறாரு. டீ வேற கையில் வச்சுட்டு கொட்டிட போதும், எனக்கு அதான் சந்தோஷம்.
சார் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ சொத்து வச்சிருக்கோம், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கோம், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கோம், எப்படிப்பட்ட கான்டாக்ட்ஸ் நமக்கு இருக்கு, இதுல நீங்க மனுஷனா வாழவே முடியாது சார். எந்த நேரத்தில் நீங்களா இருக்கீங்களோ அந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் வாழ்வதற்கான அடையாளம் பதிந்திருக்கிறது, வேற எதுலையுமே கிடையாது. அர்னிகாசன்காவுக்கு வரேன். அந்த குழந்தை எக்ஸாம் எழுத போகுது, நேஷனல் சாம்பியன் வேற. அந்த குழந்தை டிராவல் ஆகி போகுது, எப்படியாவது சேர்ந்துடணும்ட்டு. என்ன பண்றாங்க, அந்த ரயிலில் ஏறின கொள்ளையர்கள் செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க. செயினை பிடிச்சி இழுக்கிறப்ப அந்த பொண்ணு தரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க அம்மா ஆசையா கொடுத்த கோல்ட் செயின், நான் தரமாட்டேங்குது. யாரும் உதவிக்கு வரல, போராடுது. உடனே என்ன பண்றான், அந்த ரயில் கொள்ளையர்கள் அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தன் எட்டி உதைக்கிறான் அந்த பொண்ணை. போயிட்டு இருக்கிற ட்ரெயின் அது, ரயில் அது, புகை வேண்டியது, எட்டி உதைக்கிறான். எட்டி உதச்சோன்ன ட்ரெயின்ல இருந்து வெளில போனவங்க ஆப்போசிட்ல வந்த ஒரு ட்ரெயின் மேல பட்டு கீழே விழறான். என்ன நடந்ததுன்னே அந்த சகோதரிக்கு தெரியல. மிக அதிகமான வலி, என்ன நடக்குதுன்னே தெரியல. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவள் கால்கள் மீது, இடது காலின் மீது இன்னொரு ரயில் ஏறி டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு. சொல்றப்பே பாருங்க, இன்னொரு ரயில் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு. என்ன நடந்ததுனே தெரியல. விடிய விடிய அதே நிலையில் அந்த சகோதரி இருக்கிறாள். காலையில் செய்தி கேள்விப்பட்டு அத்தனை பேர் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, எல்லாம் முடியுது. அவருடைய கனவு தகர்ந்து போயிடுது நம்ம பார்வையில். ஆனால் மரியாதைக்குரிய அந்த அருணிமா சின்ஹா என்கிற அந்த சகோதரி மருத்துவமனையில் அவளுடைய இடது காலை நீக்கிய பிறகு அவள் ஒரு முடிவை எடுக்கிறாள். எல்லோரும் பெருமையோடு ஏறி தேசிய கொடியை நடுகிற எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியில் நான் ஏறி நிற்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை எடுக்கிறாள். கேட்பவர்கள் சிரிக்கிறார்கள். அருணிகா மட்டும் அமைதியாக இருக்கிறாள். சரியாக 2013 18 மாதம் பயிற்சி எடுக்கிற அந்த குழந்தை 2013 மே 21 மாற்றுத்திறனாளியான அந்த சகோதரி எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் ஏறி கம்பீரமாக நின்று, நசுக்கப்பட்டது என் கால்கள் தானே தவிர நம்பிக்கை அல்ல என்கிற ஒரு தாரக மந்திரத்தை இந்த உலகுக்கு சொல்கிறாள்.